ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, தங்கத்தை எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கலாம், எப்படியெல்லாம் சேமிக்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான டைம். நீங்கள் கோல்டு சிட்டு பே பண்ணுறீங்க, இல்லை ஒரு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப விலை ஏறாமல் வந்து ஒரு 13 அந்த மாதிரி இதுக்குள்ளேயே வந்து இறங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது கம்மியான விலையை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 10,000 இந்த கோல்டு இன்றைக்கி வந்து 13, 16,000 இப்போ வந்துருச்சு. ஸோ நமக்கு ரொம்ப ஹையாக 16, 17 போகாமல் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைமு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மெத்தடில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோல்டு காயின். ஸோ கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் வந்து லாங் டேர்மாக, அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். இல்லை வந்து எனக்கு ஒரு பெரிய ஜுவல்லரி வாங்கணும்ப்பா, ஒரு 10 பவுனுக்கு ஒரு ஜுவல்லரி வாங்கணும், பெருசாக ஒரு ஆரம் வாங்கணும், அந்த மாதிரினா நீங்கள் வாங்கி சேர்த்துலாம். மற்றபடி சும்மா வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டு, இல்லை சிஸ்டர் ஒரு 2 மந்த்ஸில் நான் போட்டு ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், இல்லை ஒரு 6 மாதத்தில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி 100 ml 200 ml, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கோல்டு காயின் வாங்குறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து செயின் வாங்கியிருந்தேன்னு போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டர் கொண்டு வந்திருந்தாங்க கோல்டு காயினை. அது மேலே ஏதோ வெயிட் வச்சுருப்பாங்க போல். அது 100 ml காயின் தான். அது அப்படி எப்படி சொல்கிறது, இந்த தூள் பிஸ்கெட்டு மாதிரி அப்படியே அவ்வளோ இதாகிடுச்சு. ஸோ அது அவங்களுக்கு வேஸ்ட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க கடையில். பட் நான் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்படி கொடுத்தோன்னா வாங்கிக்குவாங்க. ரொம்ப பெரிய வெயிட்டை வச்சுட்டாங்க போல். எப்படி என்ன மாதிரி நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸாக வந்து அது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கணும். ரெண்டாவது 100 ml 200 ml காயின் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிஜிகோல்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 100 ml வாங்கும்போதுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 100 ml அந்த அப்படியே ஒரு இதாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், 1500 அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டிஜிகோல்டு போட்டுக்கோங்க. அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கீமே இல்லாமல் ஒரு வேளை உங்களால் நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்கீங்கன்னா இந்த மெத்தட் ஓகே. ஸ்கீம் இல்லாமல் அப்படியே ஒரு 10 லட்சத்துக்கு கொண்டு போகிறோம், நாங்கள் வாங்குறோம், ஜாலியாக வரோன்னா ஓகே. பட் நம்மளை மாதிரியே இருக்க மிடில் கிளாஸ்க்கு வந்து அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதனால் எந்த ஸ்கீமே இல்லாமல் கோல்டு ஜுவல்லரி வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஹை வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்குறது. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக நாலேஜ் இல்லாமல் ஹை வேஸ்டேஜ் பண்ணி வாங்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15% அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 10, 11 அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னா நான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் சில ஜுவல்லரிஸோட டிசைன்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து ஒரு 15, 16 ஒரு % சொன்னால் கூட அது எனக்கு எதுவும் பெரிய ஹை மாதிரி எனக்கு தோணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாயிண்ட்டு லெஸ் வெயிட், அதாவது லைட் வெயிட் ஜுவல்லரி வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு கம்மல், செயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா நல்லா வெயிட்டாக வாங்கிக்கோங்க. லைட் வெயிட் ஜுவல்லரி எதுக்கு வாங்கலாம்னா, எங்கேயாவது அக்கேஷ்னலாக நான் இதை வருஷத்துக்கு ஒருக்கா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அந்த ஜுவல்லரி மேலே எந்த வெயிட்டான ஜுவல்லரி வைக்காமல், இன்கேஸ் ஒரு 4 பட்டுப்புடவை வச்சிங்கன்னா கூட ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் லைட் வெயிட் ஜுவல்லரின்ற போது. இது வந்து நான் பர்சனலாக இதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து நகை வந்து வாங்க வேண்டாம். ஸோ எந்த மெத்தடில் வாங்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும், அதாவது 1 கிராம் கூட வழி இல்லாதவங்க கூட இன்றைக்கி 100 பவுன் 200 பவுன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சிட்டு எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்கிறது அதுதான். அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 1000-1500 போடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100% வேஸ்ட்டாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கடைகளில் போடுங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது தான் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒன் டைம் பேமெண்ட் தான். ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு 1 lakh 2 lakh நீங்கள் வந்து பே பண்ணி அன்னைக்கு உண்டான கோல்டு ரேட்டுக்கு இப்போ ஒரு 10,000 இருக்குன்னா ஒரு கோல்டு ரேட்டு 1,00,000 பே பண்ணிங்கன்னா 10 கிராம் சரிங்களா? 10 கிராம் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி, அதுவும் சில கடைகளில் ஆஃபர் டைமு ஜிஎஸ்டி இல்லாமையும் தராங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேடி வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. அதுக்கப்புறம் வந்து ஓல்டு டு நியூ, இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து போச்சுன்னா போடுவோம், அதை கழிச்சுப்பாங்க, இதை கழிச்சுப்பாங்க. பட் இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ ஒரு 8 கிராம் இருக்கா, அதை அப்படியே கொண்டு போனீங்கன்னா அதை புதுசாக 8 கிராம் குறைக்க வச்சுக்குவாங்க. 11 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி உங்களோட ஓல்டு ஜுவல்லரி பதிலாக நியூ ஜுவல்லரியை நீங்கள் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
டிஜிட்டல் வேர்ல்டு எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து க்ரோ ஆகிருக்குதோ, ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு உண்டான நிறைய நல்ல விஷயங்களும் க்ரோ ஆகிருக்கு. அதில் ஒன்று தான் பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கோல்டு. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ₹100 வச்சு கோல்டு வாங்க முடியுமா அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு டவுட்டாக இருந்ததுக்கு இது வந்து ஒரு சரியான பதிலடியாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீமுன்னு நான் சொல்லுவேன். நிஜமாவே சொல்கிறேன். இந்த 100 ml 200 ml காயின் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் காயின் வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த கோல்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜுவல்லரி வாங்குறவங்க யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஷாப் மட்டும் எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நான்லாம் தங்கமயிலில் போட்டேன். தங்கமயிலில் வந்து நல்லா தான் செய்யுது, எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெனிஃபிட் வருது இல்லையா கோல்டு, அதை வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக தான் கன்வெர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. இந்த இஷ்யூனால தான் நான் கோல்டை வந்து அவாய்ட் பண்ணேன். பட் நீங்கள் உங்களுக்கு இப்போ போத்தீஸ், ஸ்வர்ணமஹால், மங்களில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து கோல்டு இந்த மாதிரி இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஷாப்பை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லை ஜுவல்லரி வாங்குறீங்கனாலும் இந்த ஆஃபர் டைம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் மேலே, தோடு மேலே, வளையல் மேலான்னு சொல்லிட்டு நிறைய போடுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆஃபர் டைமில் சம்டைம்ஸ் வந்து 0% வேஸ்டேஜுக்கு சரணா ஸ்டோர்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. சில கேட்டகரிஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸை. ஸோ நமக்கு தேவை கோல்டு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு மாடல் மாதிரிலாம் டிசைனாக வேணும்னு என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடி ஆஃபரில் கூட நீங்கள் கோல்டு வாங்கலாம். ஏன்னா அந்த டைமுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸும் கொடுப்பாங்க. ரெண்டாவது கோல்டு ரேட்டும் ரொம்ப பீக்கில் போகாது. ஓகேங்களா, கோல்டு ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைமில் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் கோல்டு வாங்குறது மூலிமா நீங்கள் ஒரு 10,000 வச்சுக்கிங்கன்னா அந்த 10,000 கோல்டு மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா செய்கூலி சேதாரம்லாம் கொடுக்காம இந்த ஸ்கீமெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் பொருளுக்கு மட்டும் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வந்து காலங்காலமாக வந்து யூஸ் பண்ணி சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு பெஸ்ட்டு மெத்தடு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சது எப்படி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சேவ் பண்ண நீங்கள் கற்றுக்கோங்க உங்கள் லைஃப்பில். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சிட்டி பே பண்ணாதவங்க, இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து புலம்புறதுல வந்து அர்த்தமே இல்லை. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான மெத்தடை உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜுவல்லரி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிற மாதிரி தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான், சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு வந்து பணமோ இல்லை வேறு எதுவுமே வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா அடுத்தடுத்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ப்ராப்ளத்தில் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தேவைப்படும்ன்ற சொல்கிறது கூட எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு கடன்லேருந்து மீண்டிருக்கீங்க, இல்லை வந்து மீளணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகி ஒரு 100 பவுன் சேர்த்திருக்கேன், 50 பவுன் சேர்த்திருக்கேன், ஈவன் ஒரு 2 பவுன் சேர்த்திருக்கேன், 1 பவுன் சேர்த்திருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி, இல்லை வந்து உங்களோட பேடான எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டோரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் இல்லை மெயிலுக்கு வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட விருப்பம், ஓகே சிஸ்டர் இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்னோடய பேர் தெரியக்கூடாது, ஊர் தெரியக்கூடாது, அந்த மாதிரி எதுனாலும் 100% உங்களோட பேச்சு தாண்டி எதுவும் நான் வீடியோ ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ தைரியமாக நீங்கள் மெசேஜில் வந்து வாட்ஸ்அப் இல்லை மெயில் எதில் வேணாலும் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு அதுவும் இதாக இருந்துச்சா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். டாட்டா பை, see you, டேக் கேர். அட இன்னுமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக நம்மளோட ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயிலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஆயில் மட்டும் கிடையாது, நம்மள்ட்ட டையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம ஆயில் ரெடி பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெர்பல் ஹேர் ஆயில் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்க. ஏன்னா 21 வகையான இன்க்ரீடியன்ட் போட்டு சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ஹோம்மேடாக வீட்டிலே ரெடி பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து 100% வந்து கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் இவ்வளோ ஒரு குவாலிட்டியான எண்ணெய் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் இவ்வளோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்குறோம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய விளம்பரங்கள்ல நிறைய வந்து ஹை குவாலிட்டியான பேக்கிங்கில் இல்லாமல் சிம்பிள் பேக்கிங்கில் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தரும். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேர் ஹோல்சேல் ரீசேலுக்குலாம் வாங்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் அதே மாதிரி என்னோடய ஆயில் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஹேர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நம்மளோட ஆயில் 100% சொல்யூஷனாக இருக்கும். தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து பலனடைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.